எமர்ஜென்சி குறித்து மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய தேவை இருக்கு. அதனால அவங்க ஒரு நாள் அனுசரித்து அதுல பேசுறாங்க. அதாவது நீங்க கேட்டீங்க, ஏன் எமர்ஜென்சியை பத்தி பாஜக கையில் எடுத்திருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க. அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ்ட்ட கேட்கும்போது கேட்டீங்க. அடுத்து காங்கிரஸ் ஆட்சியில் 10 வருஷம் இருந்தாங்கல்ல, அப்போல்லாம் நீங்கள் இதை பற்றி பொதுப்பட்டியல், மாநில பட்டியலை பற்றி, கல்வியை பற்றி நீங்கள் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு ஒரு 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று, இந்த எமர்ஜென்சிங்கிறது கையில் எடுத்த காரணம் மோடிக்கு மிகப்பெரிய அச்சம் வந்துருச்சு. என்ன மாதிரி அச்சம்னா, இந்திய அரசியல் சாசன புத்தகத்தை எடுத்துக்கிட்டு ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தை துவங்குகிறார். அயோத்தியில் போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் 400 இடங்களில் வெற்றி பெற்றால்தான் இந்திய அரசியல் சாசனத்தை மாற்ற முடியும் என்று சொல்கிறார். இதை இந்தியா முழுவதும் ராகுல் காந்தி கொண்டே சேர்க்கிறார். அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை பெற முடியவில்லை, இழக்கிறார்கள். மயிரிழையில் உயிர் தப்பியதை போல ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியை பற்றியோ மற்ற எதிர்கட்சிகளை பற்றியோ குறை கூறுவதற்கோ அல்லது அவர்களை பற்றி எடுத்துச் சொல்வதற்கோ இவர்களிடத்தில் எந்த விதமான நியாயமும் இல்லை என்பதற்காகத்தான். அதான் வியாபாரம் முடிஞ்சு போச்சுன்னா வீட்டுக்கு விருந்துக்கு போனோம்னா ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி பந்தியில் இருக்கிறத போட சொல்லுவான். ரசம் இருக்க, சாம்பார் இருக்க, மோர் இருக்க, எது இருக்கோ அது மாதிரி இப்போ இவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் எமர்ஜென்சியை கையில் எடுத்திருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சியின் போது ஏன் திமுக கேட்கல? நீங்கள் கூட்டணி தானே இருந்தீங்க. 2014 வரைக்கும் ஏன் கேட்கல? அதுக்கு மிக தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகம் விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கு. அதாவது காங்கிரஸ் ஆட்சியின் போது தான் மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவ சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு முடிவுகளை வைத்து, மதிப்பெண்களை வைத்து மாணவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். காங்கிரஸ் ஆட்சியிலே தான் பொறியியல் கல்லூரியுடைய நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டு மாணவர்கள் சேர்க்கை செய்யப்பட்டார்கள். காங்கிரஸ் ஆட்சியிலே தான் 2010 தலைவர் கலைஞர் அவர்கள் சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தார்கள். மாணவர்களுக்கு பிரயோஜனமான கல்வி வேண்டும் என்று சொல்லி பல்வேறு பாடத்திட்டங்களை ஒருங்கிணைத்து சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தார்கள். இதற்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி எந்த விதமான இடையூறும் செய்யவில்லை, தடை கூறவில்லை, தடுக்கவில்லை, மறுப்பு சொல்லவில்லை. குறிப்பாக சுருக்கமாக சொன்னால், மாநில ஆட்சியுடைய அதிகாரத்தில் ஒருபோதும் காங்கிரஸ் தலையிட்டதில்லை. தேவையில்லாமல் எமர்ஜென்சி காலத்தில் கொண்டு போயிட்டாங்களே ஒழிய கல்வியை பொது திட்டத்தில் கொண்டு போய் பொதுப்பட்டியலில் கொண்டு போயிட்டாங்களே ஒழிய, ஆனால் அதற்காக இவங்க மாநிலங்களுடைய சுதந்திரத்தில் அவங்க தலையிடலை. ஆனா கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுட்டு வரணுங்கிறதான திமுக இல்ல, கொண்டுட்டு வரணுங்கிறது இருந்தாலும் நீங்க கேட்ட கேள்விக்காக சொல்றேன். கொண்டுட்டு வரணுங்கிறது ஒரு கோரிக்கை இருந்தாலும் கூட, ஆனா அதனால காங்கிரஸ் ஆட்சியில எந்த விதமான பாதிப்பும் தமிழ்நாட்டிற்கு ஏற்படல. அந்த பட்டியல் கல்வி பொதுப்பட்டியல் இருக்குங்கிறக்கா பாதிப்பு ஏற்படல. ஒண்ணு. ரெண்டாவது, சகோதரர் புரட்சி கவிதாசன் அடிக்கடி பகத்சிங்கை பத்தியே பேசிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு ரொம்ப தெளிவா நாங்க சொல்றோம், புதிய கல்விக் கொள்கையில ஜான்சி ராணியை பத்தி இந்தியா பூரா படிக்கணும், வேலுநாச்சியை பத்தி படிக்க முடியும்னு சொல்ல முடியுமா பாஜக? இந்தியா முழுவதும் வேலுநாச்சியை கொண்டு சொல்லுவாங்களா? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஏழை நடுத்தர மக்களுக்கும் வாழ்வியலை தேடி தந்த தந்தை பெரியாருடைய கருத்தை இந்தியா முழுவதும் கொண்டு போவார்களா? அல்லது சேர சோழ பாண்டியனுடைய ஆட்சி அதிகாரத்தை, ஆட்சி வரம்புகளை இந்தியா முழுவதும் கொண்டு போவார்களா? தமிழனுடைய பண்பாடு இந்தியா முழுவதும் போகுமா? தமிழனுடைய கலாச்சாரம் இந்தியா முழுவதும் போகுமா? எனவே தமிழ்நாட்டில் பிறந்தவன், தமிழனுக்கு பிறந்தவன், தமிழ்நாட்டு குழந்தைகள் தமிழ்நாட்டினுடைய பெருமையை, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை, தமிழ் மொழியின், தமிழ் இனத்தினுடைய சிறப்புகளை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் புதிய கல்விக் கொள்கை நமக்கு ஒத்து வராது என்று திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் மாண்புமிகு தம் மக்களுடைய மகத்தான முதல்வர் தலைவர் தளபதியார் அவர்கள், அண்ணன் அவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு பிரச்சனையா பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை 12ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து நீக்கிறாங்க. 3 கூம்புகளை போன்று இருந்த ஒரு கட்டடம் அப்படிங்கிறாங்க. அது பாருங்க, 3 கோபுரங்களை போன்று இருந்த கட்டடம்னா ஏன் பாபர் மசூதின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அதுல அந்த மதவாத பிரச்சனைகள், மதவாத கொள்கைகளை திணிப்பதற்காகத்தான் இவர்கள் செய்கிறார்கள். அடுத்து 3ஆம் கிளாஸ்க்கு தேர்வு, 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு டெஸ்ட், 8ஆம் வகுப்புல டெஸ்ட், 12ஆம் வகுப்புல தேர்வு. அந்த தேர்வு வைக்கிறது மட்டும் இல்ல, 3 வயசுல கிண்டர் கார்டனுக்கு போகணும், 6 வயசானதான் 1ஆம் கிளாஸ்ல சேர்க்க முடியும். இது போன்ற பலவிதமான குளறுபடிகள். 3 மொழிகளை பாடத்திட்டமாக கொண்டு வர வேண்டும். தாய்மொழி தமிழை படித்தாலும் கூட இந்த அதாவது வெளிநாட்டு மொழிகளிலே ஒன்றை, ஃபாரின் லாங்குவேஜ்ல ஒண்ணுன்னா இங்கிலீஷை நம்ம ஏற்கனவே ஆங்கிலத்தை படிச்சுட்டு இருக்கோம், இவங்க சொல்லி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3வது இந்தியாவில் இருக்கிற பிற மொழிகளில் ஒரு மொழியை படிக்க வேணும். அப்படின்னா எப்படி? அது காரணம் என்ன? எந்த மொழியை படிக்க முடியும்?
நம்ம ஆளு போய் பஞ்சாபை படிக்க மாட்டான், நம்ம ஆளு போய் கன்னடத்தை படிக்க மாட்டான், நம்ம ஆளு போய் தெலுங்கு படிக்க மாட்டான். ஆனா நம்ம ஆளு காலத்தின் கட்டம் இந்தியை படிக்கணும். அப்ப இந்தியை திணிப்பதற்காகத்தான் புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கிய நோக்கம். அதிலிருந்து எடுக்கப்படுகிற பாடங்களுக்கு தயாரிக்கப்படுவதற்கு எடுக்கப்படுகிற மூலப்பொருள்கள் என்னவென்று கேட்டால் புராணங்கள், இதிகாசங்கள், சமஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டவை, இவைகளை தான் அவர்கள் கொண்டு வர நினைக்கிறார்கள் ஒழிய மொழி வாரியான என்னைக்காவது காங்கிரஸ் ஆட்சியில என்னைக்காவது மாநிலத்தினுடைய உரிமை பிரச்சனையில குறுக்கிட்டு இருக்காங்களா? என்னைக்காவது மொழி வாரியான, இனம் வாரியான நமது பெருமைகளை வெளிப்படுத்தியதில் காங்கிரஸ் என்றைக்காவது தடையாக இருந்திருக்கிறதா? இல்ல, எவ்வளவு சொன்னாலும் ஆண்டுதோறும் ஜூன் 25 அரசியல் சாசன படுகொலை நாள்னு அனுசரிக்க தான் போகுது மத்திய அரசாங்கம். எமர்ஜென்சியோடைய பாதிப்புகள் குறித்து மீண்டும் மீண்டும் பேசுறாங்கிற போது இந்தியா கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் நெருக்கடி இல்லையா? இல்ல, அது நெருக்கடின்னா உங்களுக்கு அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவங்க சொன்ன மாதிரி அன்னை இந்திரா அன்னையாரே அம்மாவே அவங்களே ஒரு கட்டத்தில் தவறான முடிவுன்னு சொல்லிட்ட பிறகு அதை மக்கள் ஏற்றுக்கிட்ட பிறகு இந்தியாவில் ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்கு மீண்டும் நீங்க சொன்ன மாதிரி 4 முறை ஆட்சியில் அமர்கிற வாய்ப்பை அவர்கள் அளித்த பிறகு இந்திரா காங்கிரஸ் 4 முறை ஆட்சியில் அமர்கிற வாய்ப்பை கொடுத்த பிறகு அது எப்படி நீங்க அதை மக்களுக்கு எதிர்ப்பாக அவங்க கொண்டு போக முடியும்? மக்கள் அதை எப்படி 49 வருஷம் கழிச்சு, ஏன் நீங்க அழகா கேட்டீங்களே பாஜக வாஜ்பாய் ஆட்சி இல்லாம இருந்ததா அல்லது பாஜக இந்த 10 வருஷமா ஆட்சியில் இல்லாம இருந்தாங்களா? இப்போதான் புதுசா வந்திருக்காங்களா 3வது முறையா? இப்ப போயிட்டு அதை எடுக்க வேண்டிய காரணம் என்னன்னா அச்சத்தின் காரணமாக நாளுக்கு நாள் அங்கே வருகிற தோல்விகள், இடைத்தேர்தல் உட்பட தோற்கப்படுகிறார்கள். எங்க கட்சித்தீவை தேர்தல் நேரத்தில் கட்சித்தீவை கொண்டு வந்தாங்களே, கட்சித்தீவு பிரச்சனை நமக்கு தெரியாதா? அதை பாஜக சொல்லி தான் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்படியாவது ஒரு தொகுதியாவது ஜெயிக்கலான்னு பார்த்தாங்க, வாய்ப்பு இல்லை. ஆக இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இவர்கள் சொன்ன தவறான கருத்துக்களை மக்கள் செவிசாய்க்கவில்லை என்ற அச்சத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு பாஜக எமர்ஜென்சியை கையில் எடுத்திருக்கிறது. எமர்ஜென்சி ஆயுதத்தை வைத்து இவர்களால் ஒருபோதும் இந்திய கூட்டணிங்கிற வலுவான இயக்கத்தை ஒன்றும் செய்துவிட முடியாது.